ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரீசெண்டாக நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதாவது ஏற்கனவே நம்ம அன்பா, இது முதல் கோரிக்கை, இது இரண்டாவது கோரிக்கை, இது இறுதி கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அது என்ன கோரிக்கை அப்படின்னா, எங்கள் தெரு விளக்கு எரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் நம்ம சைட்லேருந்து மனு போட்டேன். அந்த மனுவின் சுருக்கம் என்ன அப்படிங்கிறத சுருக்குன்னு வாசிச்சுட்டு போயிடுறேன். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுகா தென் தாமரைக்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஐயோபி தெரு 5வது வார்டில் காட்டுவலை டிரான்ஸ்ஃபார்மருக்கு உட்பட்ட தெருவிளக்குகள் அடிக்கடி வெளிச்சம் தராமல் உள்ளது. மேலும் பாதசாரிகள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த சாலை வழியாக பயணிப்பதுண்டு. எரியாத தெரு விளக்குகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது மற்றும் இப்பகுதியில் திருடர்கள், மதுப்பிரியர்கள், விஷ ஜந்துக்கள் மற்றும் போதை ஆசாமிகளால் பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகிறது. எனவே இதனை பலமுறை புகார் செய்தும் எந்த பயனும் இல்லை. எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட்டே போட்டிருந்தோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. அது என்ன பதில் அப்படிங்கிறத அதையும் நான் வாசித்து காட்டிடுறேன். ஸோ அந்த பதிலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேற்படி 5வது வார்டு ஐயோபி தெருவில் காட்டுவலை டிரான்ஸ்ஃபார்மருக்கு உட்பட்ட மின் கம்பிகள் பழுதுகள் சரி செய்யப்பட்டு தெருவிளக்குகள் நல்ல நிலையில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என இதன் மூலம் தங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அதற்கான புகைப்படத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தென் தாமரைக்குளம் முதல்நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நமக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அவங்க கொடுத்த பதிலை வச்சு நான் சொல்கிறேன். இனிமேல் ஐயோபி தெரு இந்த காட்டுவலை டிரான்ஸ்ஃபார்மருக்கு உட்பட்ட தெருவிளக்குகள் அதிகமாக அணையாமல் எந்நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது இரவு நேரங்களில் இனி அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறாங்க. சரி, நானும் நம்புவோம், எரியணும். எரிஞ்சால் தான் இந்த வழியாக போகிற மக்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு தான் இங்கே அச்சுறுத்தல் நிறைய இருக்குது. நம்ம ஈசேவை முன்னாடியே நிறைய லேடிஸ் இங்கே ஒதுங்கி நிற்பாங்க. எதுக்குன்னா, இந்த தெருவிளக்கு என் கடையில் இருந்தால் போஸ்ட் ஆரம்பிக்கும். ஸோ அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா, இங்கே தெரு லைட்டு இது ஃபுல்லாக அணைஞ்சிச்சின்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும். அப்போ என் கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் அந்த கடை பக்கத்தில் நிற்கிறேன், கரண்ட் இல்லை, தெரு லைட் ஏரியாவில் என்னை கூட்டு போக முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ஆபத்தான விஷயத்துக்கு இன்றைக்கி தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. அண்டு அந்த இன்னொரு கோரிக்கையும் வச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜேசு செல்வ பெரோஸ் மீன். சரியா, நீங்கள் என்னோடய கருத்தை உள்வாங்கிக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனால் ஒவ்வொரு தரம் இது முதல் லெட்டர் கிடையாது, 2வது லெட்டர் கிடையாது, இது ஒரு 3வது புகார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தவணையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜேசு செல்வ பெரோஸ்மீன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறதுக்கு பதிலாக ஜேசு செல்வ பெட்ரோமீன் அப்படின்ட்டு சொல்லி போடுறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? முத்து படத்தில் அருணாச்சலம் கிளைமாக்ஸை உள்ளே புகுத்துனது போல். நான் ஒவ்வொரு முறை புகார் போடும்போது என் பேரை அதில் அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு பண்ணுவேன். அந்த பேரையும் நீங்கள் அதில் எழுதி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.